அப்பா அம்மாலாம் என்ன பண்ணாங்க அங்கே ஊரில்? எனக்கு வந்து அம்மா கிடையாது. அம்மா என்னோட சின்ன வயசுல தவறி விட்டாங்க. அப்பா வந்து ஆர்மியில் இருந்தார். ஆர்மியில் இருக்கும்போதே அந்த லீவு நாட்களில் வரும்போது அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும்போது அம்மா வந்து அந்த பிரச்சனையோட உச்சத்துக்கு போகும்போது அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதனால் நான் வந்து ஒரு வெல் ஃபேமிலியாக இருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக வசதியாக வாழ்ந்த ஒரு குழந்தை வந்து திடீர்னு அவங்களோட சூழலே மாறுது. அப்படியே கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல். கொஞ்ச நாள் அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போனதுல எங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுனால நான் ரொம்ப இயற்கையோடு ஒன்று போயிட்டேன். நான் வந்து அதிகமாக வானத்தை பற்றியே பேசிட்டு இருப்பேன். இயற்கையே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறேன். எதுக்காக பிடிக்கும்னா, நமக்கு தாய் இல்லை, நமக்கு மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிங்கிற போது நம்மளை சுற்றி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து அதன் மேலே ஈர்ப்பு போகுது. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சிறந்த தலைவருங்கிறதுக்கு ரொம்ப தகுதிகள் வேணும். நடிகை திரிஷா அவர்களுக்கு நடந்த போது எவ்வளவு தூரத்துக்கு இந்த சட்டம் வேகமாக செயல்பட்டுச்சு. அப்போ மற்ற பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்யலை? அப்போ உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஏதாவது தவறு நடந்தால் அந்த சட்டம் அப்போ உங்களுக்காக வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சியல, உங்கள் குடும்பத்துக்காக இந்த ஆட்சி அமையப்பட்டதா? எல்லா பெண்களுக்கும் கிடையாதா? என்னோட இன்ஸ்டா பக்கத்தில் போய் நீங்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் என்னைய அவ்வளவு மனது கஷ்டப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் எப்படி இந்த வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன், இன்னைக்கு நான் ஒரு குடும்பம் ரன் பண்ணுறேன்னா எந்த அளவுக்கு என்னோட கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கலை. இவங்க இந்த பொது வெளியில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கிராமப்புறத்து ஒரு சுற்றுப்புறத்தில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிலாம் யோசிக்கல. இவ எல்லாம் தெரியாதா? அது திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுனா திருநங்கையை இழிவுபடுத்துறாங்களா, என்ன இழிவுபடுத்துறாங்களா? அப்போ திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுனா அவங்க கஷ்டப்படுவாங்க. என்ன நீங்க பதிவு பண்ணாலும் இந்த நம்ம தலைவரோட முதலமைச்சரோட போட்டோ வச்சு எதுவுமே இருக்காது, வேற எந்த பதிவுமே அந்த பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. ஒன்லி அவரோட போட்டோ மட்டும்தான் இருக்கும். இருந்து அதுல இருந்து தவறான கருத்து, ஆபாசமான பேச்சு, மிகவும் ஆபாசமான பேச்சு, குலை மிரட்டல்லாம் பண்ணார் ஒருத்தர். அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்ஸ்டாகிராம் பிரபலம், ரொம்ப முக்கியமாக இன்றைய இளம் தலைமுறைகளுக்காக நிறைய காணொலிகளை போட்டு கொண்டு இருக்காங்க, நிறைய கருத்துக்களை பேசி கொண்டு இருக்கிற திருமதி ரோஹிணி அவர்களை தான் செய்கிறோம். உங்களுக்கெல்லாம் ரோஹிணின்னு இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கருத்து கண்மணின்னு இருக்கும். ஆமாம், பேர்லேயே அந்த அடைமொழி வச்சுருக்காங்க, கருத்து கண்மணின்னு. அவர்களை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க நேரம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஆமாம், இப்போ இந்த தலைமுறைகள் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிறது தான் ரொம்ப பிரதானமாக அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. மக்களோடு எளிதில் தொடர்பு கொள்றதுக்கும், உடனடியாக தான் மனசில் என்ன நினைக்கிறோமோ உடனே அதை பேசிடுறதுக்கு, அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் கிடையாது. அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பிளாட்ஃபார்மாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதை தாண்டி சொல்லணுன்னா, இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றமே நிகழ்த்தக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி அந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்திருக்கு. அதோட தாக்கம் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பேசியிருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வந்து அவர்களை வந்து தன்மைப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது இன்ஸ்டாகிராம் வந்து இளைஞர்களை மட்டும் இல்லை, அனைத்து மக்களுமே இன்றைக்கி பார்க்குற அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா ஃபோன் வந்து நான் ஒரு 15 வயது இருக்கும்போதெல்லாம் ஃபோன் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து இந்த கேமரா ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது. அப்போ குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாகட்டும், எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லார் கையிலையும் எதன் மூலமாக போகலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைய அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ புதுசாக வந்தவங்க அந்த களத்தில் இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லார்ட்டையும் போய் சேர முடியும். ஃபோன் மூலமாக இன்றைக்கி ஃபோன் அப்படியே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது நல்லதா கெட்டதாங்கிறத விட நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நான் பெண்களை எடுத்துக்கிறேன். பெண்கள் வந்து இவ்வளவு காலமாக வந்து ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தாங்க, குடும்பங்கிற கூட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க இப்போ வேலைக்கு போகிறது கூட சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வேலைக்கு போகிறதுனால மட்டும் அவங்க ரொம்ப வெளி உலகம் தெரிஞ்சவங்களா இல்லை. வேலைக்கு போகிற ஒரு உலகம், குடும்பத்துக்குள்ளே இருக்க ஒரு உலகம், 2 உலகம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு எல்லா பெண்களுமே அரசியல் களத்தில் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு, அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், அரசியலுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது இந்த இன்ஸ்டாகிராம்னால தான். அது நான் இப்போ சரின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இங்கே வந்து அரசியல்
தெரியப்படுத்துச்சுல, அது சரி. ஆனால் அதை சரியான வழியில் கொண்டுட்டு போகலைங்கிறது தான் இங்கே இப்போ முக்கியமான இதாக இருக்குது. இப்போ நம்ம அண்ணன் பேசுனதை நம்மளும் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். மற்ற தலைவர்கள் பேசுனதையும் அவங்கவுங்க இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன் அது மட்டும் மக்களை போய் சென்றடையல? இவர் இப்போ புதிய தலைவர் பேசுனது மட்டும் சென்றடைஞ்சிச்சுன்னா இந்த ஒரு கவர்ச்சி. இன்ஸ்டாவில் எல்லாருமே ஸ்டோரி போடுறாங்க, எல்லாரும் போகிறதுமே ரீச் ஆகலை. அது ஒரு கவர்ச்சியாக இருக்கணும், ஒரு லைட்டிங்கில் இருக்கணும், ரொம்ப நல்ல கவர்ச்சியான சொற்களாக இருக்கணும், நல்ல உடைகள் போட்டுக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரீச் ஆகுதே தவிர, ஒரு வித்தியாசமான வீடியோஸ் போடுறவங்க தான் ரீச் ஆகுறாங்களே தவிர நார்மலாக இருக்கிறவங்க ரீச் ஆகலை. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா வித்தியாசங்களை விரும்புகிறாங்க. எது ஒன்று கவர்ச்சியாக இருக்கோ அதை விரும்புகிறாங்க மக்கள். இப்போ இருக்கிற பெண்களை வந்து அதிகப்படியாக முன்னாடியெல்லாம் வந்து ஆண்கள் மட்டும்தான் ஃபிட்னஸில் அதிகமாக ஈடுபாடில் இருப்பாங்க. அவங்க நார்மலாகவே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஃபோன் வந்ததுனாலையோ அது அப்படி கிடையாது. அவங்க நார்மலாகவே வந்து காலையில் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு நடந்து போவாங்க. எங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள்லாம் நான் சிறுவதையாக இருக்கும்போது அவங்க எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வயல் வரையாக போயிட்டு திருப்பி வருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து காலையில் வீட்டு வேலைகள்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு தான் வயலுக்கு போய் வேலை பார்க்க போவாங்க. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு நடைப்பயிற்சி மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. அதான் கேட்கணும்னு இருக்கேன். இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் இப்போ நீங்கள் சொன்னதுனால நீங்கள் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்கள், உங்களோட சிறு வயது அனுபவங்கள்? நான் வந்து சிவகங்கை ராமநாடுக்கும் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு கிராமம். நான் வந்து வளர்ந்தது உங்களோட பேச்சில் வந்து தெரியும். எல்லாருமே நான் இங்கே சென்னையில் பேசும்போது என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. இவர் நம்ம ஈகா கருணாநிதி அவர்கள். நான் வந்து அவங்களோட பேசுறதுக்கு ஒரு சட்டமன்ற பழைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள்ட்ட பேசுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் பேசின முதல் வார்த்தையிலே ஐயா அழகா கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம ஊர் பிள்ளையா நீ அப்படின்னு. ஏன்னா அவங்களும் திருவாடனை தான். அந்த எனக்கு அந்த பேச்சு வழக்குங்கிறது நம்ம ஊர்ல அது கிராமம் சார்ந்தா அவங்களோட அதோட பேச்சு வழக்கு அதை நம்ம மாறவே முடியல. நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்து மாத்திக்கிறாங்க. ஆனா என்னால என் மக்களோட பேச்சை விட்டு என்னால் வரவே முடியலை. எனக்கு அம்மாலாம் என்ன பண்ணாங்க அங்கே ஊரில்? எனக்கு வந்து அம்மா கிடையாது. அம்மா என்னோட சின்ன வயசுல தவறி விட்டாங்க. அப்பா வந்து ஆர்மியில் இருந்தார். ஆர்மியில் இருக்கும்போதே அந்த லீவு நாட்களில் வரும்போது அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும்போது அம்மா வந்து அந்த பிரச்சனையோட உச்சத்துக்கு போகும்போது அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதனால நான் வந்து ஒரு வெல் ஃபேமிலியாக இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக வசதியாக வாழ்ந்த ஒரு குழந்தை வந்து திடீர்னு அவங்களோட சூழலே மாறுது. அப்படியே கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா இங்கே ஒரு டவுனில் வளர்ந்த குழந்தைக்கும் கிராமத்தில் வளர்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஒரு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே வித்தியாசம் இருக்கும். இவங்க ஒரு ரொம்ப நேர்த்தியான உடைகளை போட்டிருப்போம். அங்கே போய் வந்துட்டு அங்கே அது என்னென்னா அந்த நிலைமையே மாறும். ஏழ்மை நிலைக்கு மாறையில் அங்கே ஸ்கூலில் கொடுக்குற உடை அந்த மாதிரி ஒரே உடையை ஒரு வருஷத்துக்கே போட்டிருப்போம். அவங்க யாருமே நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறோம். ரிலேட்டிவ்ஸ் தான். அம்மாவோட அக்கா வீட்டில் இருந்தோம். அப்புறம் அம்மாவோட அண்ணன் வந்து உதவி பண்ணாங்க கொஞ்ச நாள். அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. அது அவர் விட்டுட்டு போனதுல எங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுனால நான் ரொம்ப இயற்கையோடு ஒன்றி போயிட்டேன். எப்படின்னா நான் வயல்களில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. அப்போ நாங்களும் வயல்களுக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கே வந்து ஆடு மாடுன்னு அவங்க அந்த ஆடு மாடை வந்து வச்சு தான் வாழ்வாதாரமே இருக்கும். வயலில் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை வானம் பார்த்த பூமி தான். அங்கே தண்ணியே இருக்காது. 6 மாதம் பெய்கிற மழையை வச்சு தான் அவங்க வாழ்வாங்களே. அப்போ அந்த இதில் ஆடு மாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வச்சு தான் அவங்க வாழ்வாங்களே. அப்போ அந்த வாழ்வாதாரத்தில் இருக்கும்போது நான் வந்து ஆடு மாடு வயலில் வந்து கூட்டிகிட்டு போய் மேய விடும்போது நான் வந்து அதிகமாக வானத்தை பற்றியே பேசி விட்டுருப்பேன். நான் மன்னிக்கிறேன், நான் முழுக்க நீங்கள் சிட்டி சார்ந்த பொண்ணு, நீங்கள் பல்லவரம் அப்படின்னு சொன்னோன்னா அதனால தான் அந்த முழுமையாகவே நான் 23 வயது வரை என்னோட 23 வயது கிராமத்தை தான் வளர்ந்தேன். முழுமையாகவே நான் இயற்கையால் நேசிக்கப்பட்டேன். என்னோட 10 வயது இருக்கும்போது என்னோட ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இயற்கையே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறேன். எதுக்காக பிடிக்கும்னா நமக்கு தாய் இல்லை, நமக்கு மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிங்கிற போது நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து இது அதன் மேலே ஈர்ப்பு போகுது. இன்றைக்கி நான் வந்து ஏன் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறத நான் மற்ற வழியில் போகாமல் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஆடி டான்ஸ் பண்ணி போடலாம். ஏன்னா அது போய் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமையல் பண்ணி போடலாம். சமூகம் சார்ந்து தான் உங்களோட பதிவுகள் சமூகம் சார்ந்து அதோட இந்த உணவு நல்ல உணவுகளை சாப்பிட்றது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சாப்பிடாம இருக்கிறது ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு ஒரு போர்ட்ரேட் பண்ணி அதை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சாப்பிடாம இருக்கக்கூடாது, நல்ல பொருளை சாப்பிடணுங்கிறது தான்.
அப்படிங்கிற உடலுக்கு தேவையான சத்துக்கள் தேவை. அதான் எல்லா சத்துக்களுமே தேவை. இப்போ வந்து நம்ம ஒல்லியான உடம்பு வேணும், கொரியன்ஸ் மாதிரி வேணும்னு நினைக்கிறாங்க. கொரியன்ஸுங்கிறது அவங்களோட உடல் வகை வேற. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் அம்மாக்கள் முதற்கொண்டு நீங்கள் ஒரு தாயாக அதை தானே விரும்பி எடுத்து கொடுக்குறாங்க. ஃப்ரைடு ஃபுட்ஸு, கேஎஃப்சி, இல்லாட்டி இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸு, இதெல்லாம் தான் அதிகமாக ஊட்டப்படுறதில்ல. அந்த ஒபிசிட்டி ஆகி எல்லாம் அது காரணமாக தானே. ஆனால் அது வந்து ஒபிசிட்டிங்கிறது வந்து ஒரு இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு வியாதின்னு நினைக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு நல்ல உயரமாக இருப்பார், 6 அடி இருப்பார், நல்ல கனமாக இருப்பார். எங்கள் தாத்தாவும் அதே மாதிரி. ஆனால் அவங்கெல்லாம் வந்து கபடி பிளேயரு. அவங்க நடந்து போனால் பிடிச்சி எத்தனை பேர் இழுத்தாலும் இழுக்க முடியாதுன்னு இன்னைக்கு வர ஊரில் வந்து எங்களை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திடமாக இருப்பாங்க. அப்படிங்கிறது ஒபிசிட்டிங்கிறத இங்கே வந்து ஒரு வியாதியாக பார்த்து அந்த மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. அது ஒரு தவறு. இங்கே தொப்பை வச்சுட்டு காலங்காலமாக தொப்பையோட இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ஒரு உடல் உறுதி யாருக்குமே கிடையாது. எங்கள் அப்பாலாம் வந்து வயலில் இறங்கி, எங்கள் பெரியப்பா, அதாவது என்னை வளர்த்த அவர் அப்பான்னு தான் சொல்லுவேன், எங்கள் அப்பாலாம் வயலில் இறங்கி வேலை பார்ப்பார். அவருக்கு வந்து அவர் எந்த ஜிம்மும் போன கிடையாது. தன்னாலவே அவருக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் இருக்கும் கையில். எப்படி அந்த மாதிரி உடல் உழைப்புகள் மூலமே நம்மளை உறுதிப்படுத்திக்கிறலாம். உணவுகள் வந்து அவர் வந்து 4 வேளை சாப்பிடுவார், நம்மளாம் 3 வேளை சாப்பிடுவோம். எங்கள் பெரியப்பா வந்து 4 வேளை சாப்பிடுவார். மீன், கறி இதுல ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். சாப்பிடாம இருந்தது கிடையாது. எப்படி அவங்களுக்கு வந்து 6 பேக் வந்துச்சு, இந்த உடல் மசில்லாம் வந்துச்சு? உடல் உழைப்பும் உணவு, நல்ல உணவும். இந்த மாதிரி ஜங்கை இப்போ நம்ம சொல்ற குப்பை உணவுகளை ஒரு நாள் பார்த்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. இந்த குப்பை உணவுகள் தயவு செய்து ராம்நாடு சிவகங்கைக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிட்டிக்குள்ள காரைக்குடி தேவகோட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் எங்க போனாலும் பேக்கரி இல்லாம இருக்காது. காரைக்குடியில நான் ஒரு மாசம் இருந்தேன். அதான் தேர்தலுக்கு சுத்துற இடமெல்லாம் பேக்கரி இருக்கும். பேக்கரி அப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு கொண்டு வந்து உட்புகுத்திட்டிய. இன்னைக்கு எங்க மக்களையும் அதே மாதிரி ஒரு வியாதிக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதை தடுக்கணுங்கிறத என்னோட போராட்டம். நான் வந்து ஒரு கட்சியை மட்டும் தூக்கிக்கிட்டு அவங்க கட்சி வெல்லணுங்கிறது என்னோட முக்கியமே கிடையாது. எங்க மக்கள் இயற்கை வளம்னா என்ன, அதுக்கு நமக்கு என்ன உதவி பண்ணுது, நம்ம சாப்பிட்ற உணவு என்ன, நம்ம ஏன் வந்து இவ்வளோ நாள் நல்ல உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ மட்டும் இந்த பேக்கரி ஐட்டங்களுக்கு எப்படி அடிக்ட் ஆகிறோம், நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க, இது எல்லாமே என்னென்னா இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களால் தான் இது செய்யப்படுதுங்கிறேன். ஏன்னா இவங்களை எல்லாம் நோய்வாய்ப்படுத்த விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க. இவங்க உழைக்கும் வர்க்கமாக மாறாமல் இவங்கள ஒரு சோம்பேறித்தனமான வர்க்கமாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு அப்புறம் எங்கள் பெரியப்பா தூங்கவே மாட்டார். எங்கள் அண்ணங்களும் அதே மாதிரி 4 மணிக்கு அப்புறம் தூங்கவே மாட்டாங்க. இன்றைக்கி 9-10 மணி வரை தூங்குறாங்க. ஏன்னா அந்த உணவு அவங்கள அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக ஆக்கிருச்சு. அப்போ உழைக்கும் வர்க்கத்தை அவங்க டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் தன்னாலே ஆஸ்பத்திரிக்கு போகணும். இப்போ மருத்துவங்கிறது ஒரு வியாபாரமாயிருச்சு. அந்த வியாபாரத்துக்கு ஆட்கள் தேவை. அப்போ அந்த வியாபாரத்துக்கு இவங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தெருக்கு தெரு டீ கடையும் பன்னு கடையும் பேக்கரியும் இருக்குது. கூழு கடையை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. காலையில் 4 மணிலேருந்து டீ கடை ஓப்பனில் இருக்குது. சந்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இத்தனை கடை தான். எவ்வளோ வாடகைன்னு கேட்டால் 2000 ரூபாங்கிறாங்க டீ கடைக்கு. ரோட்டோரங்களில் விற்கிற வேண்டிய நிலைமை ஆகி போயிடுச்சு கூழு கடைகளுக்கு. ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க, முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நிறையா கொண்டு வர வேண்டியது தானே அப்படின்னா, அப்பா 10 கூழு 20 கூழு தான்ப்பா விற்கும், நான் நிறையா கொண்டு வந்து கீழே அப்பா ஊற்ற முடியும் அப்படிங்கிற அவல நிலையில் நம்ம உணவு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வெளியில் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 400 ரூபா 500 ரூபான்னு சொல்லி விற்கும்போது குடிப்பாங்க. அது ஒரு ஃபேண்டசி மாதிரி அவங்களுக்கு. அதான் சொல்கிறேன், கவர்ச்சியாக இருந்தால் குடிப்பாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இந்த காஃபி நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம் மால்லாம் இருக்கும்ல, அவங்க ஒரு நார்மல் காஃபியை 300 ரூபா 400 ரூபா, நார்மல் காஃபியை இதே வந்து 300 ரூபா 400 ரூபா, அது உடலுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய போகிறது கிடையாது. தீங்க தவிர அதில் எதுவுமே கிடையாது. அதில் ஊற்றுற பால் கிடையாது, அது க்ரீம். அப்போ எதுவுமே இல்லாத ஒரு ஏசி ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கவர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தால் இந்த மக்கள் விரும்புகிறாங்க. இதே ஒரு இதெல்லாம் நீங்கள் பேசும்போது
ஒரு பெண் நீங்கள் பேசும்போது நம்மளை வந்து ஒரு பிற்போக்குத்தனமானன்னு நினைக்க மாட்டாங்களா? எல்லாரும் வந்து உங்கள் சர்க்கிளில் நீங்கள் பேசும்போதோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்குமே அதே யோசனை தான். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு என்னோட உறவினர்களுக்கே இது வந்து ஒரு கேலியாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கோக் குடிக்காத இளநீ குடி அப்படின்னா கூட என்னப்பா இது சொல்கிறானே அப்படின்னு. அதேதான் இன்னைக்கு அதுதான். இப்போ வந்து கூழு கடைக்கு நான் சொன்னேன்ல, இது மாதிரி இந்த ஒரு பெரிய மாலில் காஃபி விற்கிறாங்க, ஆனால் ரோட்டோரம் இளநியை வாங்கி குடிக்க யாரும் இல்லை. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா இளநீ குடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு இளநீ குடிக்கணும். அங்கே ஒரு 1 லட்ச ரூபா காசை கட்டினதுக்கப்புறம் தான் இங்கே வர்றது. டாக்டர் சொல்லியிருப்பாரு, இப்போ ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு இளநீ குடிங்க உடம்புக்கு நல்லது. அது இளநீ குடிக்காம அவங்க முத்த விட்டுருவாங்க வியாதியை. முத்துனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 3 லட்ச ரூபா உனக்கு செலவாகும்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து இளநீ என்ன விலைங்கப்பா. இப்போ வியாதியை ஆரம்பத்திலே சரி பண்ணுறது கிடையாது, ஒரு விஷயத்தை முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு காண போகிறாங்க. அப்போ அது எந்த பிரயோஜனமுமே தராது. அதனை வச்சு அப்போ என்ன சொல்கிறது, நீ என்ன பிரயோஜனம் தரலைங்கிறது. இப்போ நீ ஆரம்பத்துலேருந்து பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ அதன் மாதிரி தான் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்களா, ஆரம்பத்துலேருந்து ஒரு தவறான வழிநடத்தலே போயிட்டு இப்போ மறுபடியும் அவங்க கஷ்டப்படும் போது மட்டும்தான் நம்மள்ட்ட வர்றாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான். இப்போ என்னோட உறவினர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை குறிப்பிட்டு சொல்லும்போது இவங்க அப்பாவிப்பா, இவங்க வந்து ஏன்னா நம்ம நல்ல அப்பாவி அந்த அளவுக்கு, ஏன்னா சம்பாதிக்க தெரியல, மக்களை ஏமாத்த தெரியல. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் வந்து தற்சார்பு தொழிலா ஒரு இளநீ, நுங்கு, கரும்பு இதை வச்சு நான் ஒரு ஜூஸ் கடை பண்ணிட்டு இருக்கேன். நுங்கோட சேர்த்து இளநியை மிக்ஸ் பண்ணி அதில் நுங்கு இது பண்ணுறது. அதோட போக சர்பத்து நானே காய்ச்சி என்னோட மாமனார் தான் செய்வாங்க. வேர் வாங்கிட்டு வந்து முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் அதில் சாறு எடுத்து. ஆனால் இப்போ இருக்கிறவங்க கருப்பட்டி போட்டாலும் குடிக்கிறது இல்லை, அதனால வெள்ளை சக்கரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்காக வெள்ளை சக்கரை போடுறோம். ஆனால் முன்னாடி நாங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணோம், அதை யாருமே வாங்குறது இல்லை. கருப்பட்டியை வந்து அவங்க ஒரு பொருளாக கசக்குது, பிள்ளைங்களுக்கெல்லாம் வேணான்னு சொல்லுது, நீங்கள் வெள்ளை சக்கரையை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. கருப்பட்டின்னு பேர் போட்டால் தான் கடையை வச்சிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் அந்த கடை தான் இருக்கு. அது வந்து ஒரு ஜென்ரேஷன், அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க குடிக்கிறாங்க. அது கருப்பட்டிங்கிறத ஒரு இதுதான். ஆனால் இங்கே வந்து நம்ம நுங்கு இளநில கருப்பட்டியை போட்டு கொடுத்தா அதோட டேஸ்டே மாறுது. டீல போடையில டீ என்ஹான்ஸ் பண்ணிடும், அது வந்து அது உயர்த்திறதுனால அது கருப்பட்டியோட ஸ்மெல் அது கம்மியாயிருது. இது வந்து ஜூஸுங்கிற போது பழத்துல போடும்போது அது தனியா தெரியும். நம்ம வீட்டிலே பழத்துல போட்டு பாருங்களேன், ஒரு ஆரஞ்சு தான் அதிகமா தெரியும், கருப்பட்டி பயங்கரமா தெரியும். இங்க டீ என்ன பண்ணுதுன்னா நம்மளோட கருப்பட்டியை அப்படியே அதோட தன்மையை குறைச்சிருது. அப்போ நான் ஒரு நல்ல பொருளை அது குறைச்சி கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதை விட அவங்க டீ காஃபினால விரும்புவாங்க தவிர, ஒரு நாளைக்கு இன்னைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு இளநீ எடுத்து அதில் ஒரு நுங்கு போட்டு நீங்கள் கருப்பட்டி போட்டு குடிங்க, பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. சர்க்கரையை போட்டு கொடுத்தா குடிக்கிறாங்க. அப்போ ஒரு அதுதான் நல்ல அந்த டேஸ்ட்டுக்கு அவங்க வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க, டேஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க. நம்ம நல்ல பொருளை தேடுறதே கிடையாது இந்த ஜென்ரேஷன், அதுதான் சிறப்பு. அப்போ நீங்கள் தனியாக நீங்கள் வந்து ஒரு தொழில் நடத்துறீங்க, தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்தில் இல்லை, எப்போவுமே அது தோல்வியில் தான் இருக்குது. எனக்கு நான் வந்து இன்னைக்கு அவங்க மனதுக்கு திருப்தியாக இருக்கு, அதுதான். இன்னைக்கு நான் வந்து அந்த தொழிலை விட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடை வச்சிருந்தேன், பக்கத்தில் அதை விரிவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கடை எடுக்கிறேன். அதுக்கு வந்து 15 லட்ச ரூபா நான் கொடுக்குறேன். அப்படிங்கிற போது அது மிகப்பெரிய தொகையாக இருக்குது, என்னை தாண்டிய தொகையாக. ஆனால் மக்களை நம்பி நல்ல பொருளை சாப்பிடுவாங்கன்னு கொடுக்கும்போது அது எனக்கு பெரிய பாரமாயிருச்சு. 1 லட்ச ரூபா வாடகை கொடுக்கணுங்கிற போது அது பெரிய பாரமாயிருச்சு. அது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகையில் ரொம்ப பெரிய பாரமாகி கிட்டத்தட்ட நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 35 லட்சம் இன்னைக்கு கடன் இருக்குது அந்த தொழிலை விட்டு மட்டுமே. ஆனால் மக்களுக்கு சரியானதை கொடுக்கணும். இன்னும் வர நான் வந்து யாராவது காம்ப்ரமைஸ் பண்ண சொன்னால் கூட நீங்கள் இதை பண்ணலாமே அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு அந்த 35 லட்சத்தை நான் இது பண்ணவே இல்லை. அது வெற்றியிலையோ தோல்வியிலையோ எனக்கு அது தேவை கிடையாது. நான் கடைசியில் சாகையில் நான் நல்லது தான் செஞ்சேன். என்னை யாராவது கை நீட்டி நீ இந்த மாதிரி பண்ணி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு இது சாராய தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் அவங்க மனசில் உறுத்தும் படுக்கையில், நம்ம எத்தனை பேர் குடும்பத்தை விலக்கு எடுக்கிறோம். இன்றைக்கி சாராயம் குடிச்சிட்டு எத்தனை பேர் குடும்பங்களை போய் துன்புறுத்துறாங்க, இறந்து போகிறாங்க, பிள்ளைகள் அனாதையாக்கப்படுது. இன்றைக்கி நான் ஏன் இன்றைக்கி அனாதையாக இங்கே நிற்கிறேன், இன்றைக்கி வந்து இத்தனை மக்களுக்கு நான் சொல்லணுங்கிறது என்னோடய குடும்பம் தான் எனக்கு எடுத்துக்காட்டு. எங்கள் அப்பா சாராயத்துக்கு அடிமையாகி தான் எங்கள் அம்மாவை வந்து இறந்து போகிற அளவுக்கு கொண்டு போனாங்க. இதனால் மட்டும்தான் நான் இந்த ஒரு தாக்கம் எனக்கு, நான் ஒரு தனிமையாகிறேன். தனிமையாக்கையில் நான் வந்து இயற்கையை நேசிக்கிறேன். நமக்கு யாருமே இல்லைங்கிற போது நமக்கு இயற்கை தான் பேசுது நம்ம கூட. அது உண்மையாகவே நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கும்போது ஒரு மரத்துக்கிட்டேயோ ஒரு மேகத்துக்கிட்டேயோ ஒரு தனிமையாக நின்று பாருங்களேன், உங்களுக்கு அது அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அந்த ஆறுதல் நீங்கள் நினைப்பீங்க பைத்தியம்
அப்படி பைத்தியம் தான் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும். இந்த மாதிரி இயற்கையை நேசிக்கிறவங்கள பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா அது தர்ற ஒரு ஆதரவு யாருமே தர முடியாது. மனுஷ மக்கள் இன்னைக்கு மாறுவாங்க, நாளைக்கு மாறுவாங்க. நீங்க எவ்வளவு செய்யுங்க இந்த உயிரினங்களை. ஒண்ணுமே இல்லை, ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் ஒரு தடவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பின்னாடியே ஓடியாரும். டெய்லி நீங்க வாக்கிங் போகும்போது அது உங்க பின்னாடியே வரும். நீங்க மறுநாள் கொடுக்கவே மாட்டீங்க, மறுநாள் தொடர்ந்து கொடுக்க மாட்டீங்க. அந்த ஒரு பிஸ்கட்க்கு அது ஆயுள் முழுக்க நமக்கு நன்றி காட்டும். இந்த உயிரினங்களையும் இந்த இயற்கையும் நமக்கு தீங்கே செய்யாது, நம்ம என்ன ஒன்னாலும் நல்லது செய்யும். ஸோ அதை ஒரு ஃபீல் பண்ணி ஒரு மரம் வெட்டுறவனுக்கு அவனுக்கு நிழல் கொடுக்குது அந்த மரம். நீ ஏன் கூட ஒரு அம்மா செய்தியில எவ்வளவு அழுது அவங்க அதெல்லாம் நினைச்சு சிரிப்பாங்க. சில பேர் வந்து தப்பா, நிறைய பேர் வந்து இவங்க வந்து கட்சி ரீதியாக ஏதோ போர்ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க, இவங்க அந்த கட்சி திராவிட கட்சி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஒருத்தவங்க வச்சு அதை வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும். அது மேலே அவ்வளோ அன்பு. கிராமங்களில் இருக்கவங்களாம் இயற்கையை ரொம்ப நேசிப்பாங்க. ஆடு மாடுக்கெல்லாம் வந்து பேர் சொல்லி உறவு சொல்லி கூப்பிடுவாங்க. இது வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு புரியாது, அந்த வாழ்க்கையே வேற. ஆனால் இப்போ இந்த ஒரு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறதுனால உங்களுக்கு அரசியல் தெரியுதுங்கிறதுக்காக நான் அந்த கேள்வியில் வைக்கிறேன். இவ்வளோ பேசி இவ்வளோ தூரம் வந்து இயற்கையை நேசித்து கூடிய தலைவர் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்க மாதிரி தானே இந்த தேர்தலில் வந்து. இப்போ நீங்கள் சொன்ன இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கீங்க, அதன் மூலயமாக எவ்வளவோ செய்திகளை கொண்டு போய் சேர்த்துருந்தாலும் ஆனால் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளங்கிற மாதிரி தானே நகைப்பு குறிகளாக்குறாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக தானே இருக்கும். நீங்கள் அந்த தலைவனை பார்த்துருப்பீங்க, அவங்களோட பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க. அது எப்படி உணர்றீங்க நீங்கள்? அப்போ அவர் நின்றது வந்து கிராமப்புறத்தை சார்ந்து தான் நின்றார். அங்கே வந்து சிட்டி கம்மி தான். ஆனால் கிராமப்புறத்து மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லை. அவங்க ஆடு மாடை நேசித்தாலும் சரி, ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு இயக்கம் மாதிரி இருப்பாங்க, ஒரு கட்சி சார்ந்து இருப்பாங்க. காலங்காலமாக அந்த கட்சிக்கே ஓட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் அவங்களுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டோம். அந்த மாதிரி ஒரு அப்பாவித்தனமான மக்கள் தான் கிராமங்களில் இருக்காங்க. என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இது என்ன, இவங்கெல்லாம் வந்ததுனால இந்த இயற்கை அப்படின்னே தெரியாது. அவங்க ஒரு அப்பாவி மக்களாகவே இருப்பாங்க. இப்போ என்னென்னா சொந்தக்காரங்களோட கூட சண்டை போட்டுக்குருவாங்க, ஆனால் கட்சிக்காரங்கள்ட்ட ஏன் சண்டை போட மாட்டாங்க, எங்களுக்கு ஏன் இது செய்யலை அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்களாம் பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையிலே இருந்தவங்க தான் எங்கள் கிராமத்தில். உண்மையாக என்ன சொன்னால், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓட்டு போடும்போது எங்கள் வீட்டு ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி வீட்டில் உள்ள ஆண்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. கிராமங்களில் ஆண்கள் சொல்கிற கட்சிகளுக்கு தான் பெண்கள் வாக்களிப்பாங்களே. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் அதை தாண்டி இப்போ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் வந்து சும்மா ஒரு மாறுதலுக்காக குழந்தைகள் வந்து விஜய் அவர்களை பிடிக்கும்னு சொல்கிறது எல்லா வீட்லேயும் குழந்தைகள். அவர் ஒரு சிறந்த நடிகர் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அது வந்து அவர் ஆஸ்கார் விருது வாங்கினாராங்கிறது கிடையாது. ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு முகமாக இருந்தார். அவரோட ஒவ்வொரு ஸ்டைலும் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளும் அப்படியே உத்து பார்க்குற அளவுக்கு அவரோட நடிப்பெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அந்த நடிகரை வந்துட்டு ஒரு தலைவராக எடுத்துக்கிற முடியுமாங்கிறத இங்கே கேள்வி. ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க ஒரு கவர்ச்சியா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு ரெண்டு பக்கமும். அதேதான், அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிறந்த தலைவருங்கிறதுக்கு ரொம்ப தகுதிகள் வேணும். அது வந்து எல்லாத்தையும் ஒரு துறந்த ஒரு துறவியா இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த அரசியலை உற்று நோக்குறீங்களா? இப்போ தேர்தல் வந்துருச்சு, வெற்றி பெற்றாங்க, இன்னைக்கு அது வந்து ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஆட்சியை நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். இந்த இப்போ நடக்கிற ஆட்சியை பார்க்கையில் இன்னைக்கு அந்த கவர்ச்சிக்காக நம்ம பின்னாடி போனோம். அந்த கவர்ச்சியோட விளைவுகள் இப்போ நம்ம இந்த 100 நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண வீட்டு பெண்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியான இலவசங்களை நினைச்சாங்க. நமக்கு 2500 கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக பரப்பப்பட்டது எல்லா மக்களுக்குமே. இப்போ வந்து நான் சின்ன பசங்கள்லாம் கவர்ச்சினால தான் ஓட்டு போட்டாங்க, பெரியவங்கெல்லாம் கவர்ச்சிக்காக ஓட்டு போடல. அவங்களுக்கு அவங்களே இந்த குழந்தைகளே போய் சொல்கிறாங்க, அம்மா 2500 கொடுப்பாங்களாம்மா, அப்புறம் வந்து 6 சிலிண்டர் அம்மா, அப்படி கரண்ட் பில்லுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அம்மா. ஏழைகளாக இருக்கிற வீட்டில் 200 யூனிட்டுங்கிறது அதிகம், அவ்வளோதான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ நமக்கு இவ்வளவு மிச்சமாகையில் நம்ம குடும்பம் வந்து ஓரளவுக்கு மேலோங்கி போயிடும், நம்மளும் ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி தான் மக்களை ஏமாத்திருக்காங்க. அது உறுதியாக இருக்குது. இன்னைக்கு அவங்க எல்லாருமே கதறாங்க.
1000 ரூபாய் கட்டின வீடுகள்லாம் இன்னைக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய். 1000 ரூபாய் கட்டினவங்க 2000 ரூபாய் கட்டுறது வேற. ஆனா இன்னைக்கு 5000 ரூபாய் கட்டுறதுங்கிறது அநியாயமான ஒரு செயல். இது இவங்க பொறுப்பேற்றுக்கிறவும் மாட்டேங்கிறாங்க. பொறுப்பேற்றுக்கிறதுனாலும் சரி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான தீர்வை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களால நடக்கல, இது போன பழைய கட்சியில் உள்ள மாறுதல்ங்கிறாங்க. ஆனா அதுக்கான தீர்வை நீங்க கொண்டு வந்திருக்கணும்ல. இப்போ 2 மாதங்களாக நீங்கள் வந்து நேரம் கேட்டீங்க, இப்போ உங்களுக்கு 3ஆவது மாதம் முடிய போகுது. அப்போ இந்த இதுலையாவது நீங்கள் தீர்வு கொண்டு வந்திருக்கணும்ல. இப்போ இனி வர்ற காலங்களையும் இதே கரண்ட் பில்லு கட்டினா இந்த ஏழை மக்களை நடுத்தர வர்க்கத்துக்கு கொண்டு போகிறதா, இல்லை நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்கள ஏழைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்கள் வந்து ஒரு 1000 2000 மிச்சம் பண்ணி ஒரு சீட்டு கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த 1000 2000 இந்த கரண்ட் பில்லுக்கே சரியா போயிடும். மேற்கொண்டு கடன் வாங்குற நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் தான். இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிருப்தி தான். அதிருப்தி, மிகவும் பெரிய அதிருப்தியில் இருக்கிறோம். ஒரு கவர்ச்சியை நோக்கி இந்த குழந்தைகள் போனதை இன்னைக்கு இல்லை, 50 60களிலே வந்து கவர்ச்சியை நோக்கிய பாதையில் போய் தான். பெண்களுக்கெல்லாம் வந்து சிங்கப்பெண் அது திட்டம், இப்போ நிறைய பெண்கள் அமைச்சராக இருக்காங்க, அதெல்லாம் பற்றி உங்கள் பார்வை என்ன? பெண்கள் வந்து சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை வச்சு எந்த ஒரு இங்கே பயனுமே இல்லை. எப்பவும் போல் செய்திகளில் வர்ற அதே பாலியல் குற்றங்கள், அதே குழந்தைகள் வந்து பாலியல்னால சீண்டல் ஏற்படுறது அப்படிங்கிறது எப்பவும் போல் டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து சிங்கப்பெண் அப்படிங்கிற தடுப்பு அந்த படையினாலெல்லாம் நிறுத்த முடியாது. சரியான தண்டனை கொடுக்கறதுனால மட்டும்தான் இதை சரி செய்ய முடியுங்கிறத அவங்க உணரவே இல்லை. சும்மா சிங்கப்பெண் படை, கத்தி படை அப்படின்னு ஒரு கவர்ச்சியை நோக்கியே இது போகிற மாதிரியே தான் எனக்கு தோணுது. ஒரு நல்ல பாதையில் போகலை. இப்போ குழந்தைகளை பாலியலாக செஞ்சவங்களை ஒருத்தரை சரியான ஒரு தண்டனை கொடுத்துருந்தா அடுத்த முறை செய்கிறவனுக்கு பயம் இருந்திருக்கும். இது என்ன, இப்போ நம்ம வெளியில் இருக்கிறவன் தான் வந்து பாலியல் ரீதியாக துன்பம் பண்ணா அப்படின்னு இவ்வளோ நாளாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆளுங்கட்சியில் உள்ளவங்களே அவங்க கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே வந்து பாதுகாப்பு இருக்குது? நீங்க பாதுகாப்புன்னு நினைச்சு உங்களுக்கு இந்த பெண்கள் வாக்களிச்சாங்க, இன்னைக்கு வரை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க பாதுகாப்பு தருவீங்கன்னு. அப்ப இந்த பெண்களுக்கு நீங்க எப்ப பாதுகாப்பு தர போறீங்க? இது ஒரு கேள்விக்குறிதான். இங்க நீங்க பாதுகாப்பு அளிக்கல. இன்னைக்கு 3 மாசத்துல தெரிஞ்சு போச்சு இந்த பெண்களை நீங்க கைவிட்டுட்டீங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது ஒரு விளம்பரம் மட்டும்தான், விளம்பர பதாகைகளுக்கு மட்டும்தான் அது உதவுதே தவிர மக்களுக்கு அது உதவவே இல்லை, பெண்களுக்கு உதவவே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் இறங்கி போராடுறது உங்களுக்கு தெரியத்தானே செய்யுது. இன்றைக்கி நிறையா பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, நான் தாவேக்கால இருந்தேன், நான் வந்து அந்த கட்சிக்காரங்களே என்னை இப்படி சித்திரவதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா காதையும் கண்ணையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் சட்டசபையில் எப்படி கண்ணு தெரியாத மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பொம்மை போல. இந்த நிகழ்வுகளுக்கும் அவர் பொம்மை மாதிரியே இருக்கிறார். இதுக்கு வாய் திறந்து பதில் சொல்லலாம்ல, நான் அதுக்கு சரியான தண்டனை கொடுக்குறேன். இதே அவங்க கட்சி சார்ந்த அவங்க குடும்ப உறுப்பினரான நடிகை த்ரிஷா அவர்களுக்கு நடந்தபோது இப்படி இருந்தாரா? எவ்வளவு துளைக்கு இந்த சட்டம் வேகமாக செயல்பட்டுச்சு. அப்போ மற்ற பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்டம் அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்யலை? அப்போ உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஏதாவது தவறு நடந்தால் அந்த சட்டம் அப்போ உங்களுக்காக வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சியல, உங்கள் குடும்பத்துக்காக இந்த ஆட்சி அமையப்பட்டதா? எல்லா பெண்களுக்கும் கிடையாதா? அப்போ உங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத போது இப்போ அது சார்ந்து இல்லாமல் பொதுவாக இயங்குறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இப்போ ஒன்றுமே இல்லை. என்னோட இன்ஸ்டா பக்கத்தில் போய் நீங்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் என்னைய அவ்வளவு மனது கஷ்டப்படுற அளவுக்கு பேசுகிறாங்க. ஓ, உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்றாங்க. என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் எப்படி இந்த வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன், இன்னைக்கு நான் ஒரு குடும்பம் ரன் பண்றேன்னா எந்த அளவுக்கு என்னோட கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கல. இவங்க இந்த பொது வெளியில வந்து ஒரு பெண்ணா இருந்து ஒரு கிராமப்புறத்து ஒரு சுற்றுப்புறத்துல இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறுற அளவுக்கு பேசுற அளவுக்கு இருக்கிறாங்களே, அப்ப இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிலாம் யோசிக்கல. இவ எல்லாம் தெரியாதா? இவ அதோட திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏன்னா நான் உயரங்கள் பெண்கள் இருக்கிற உயரங்களை விட அதிகமான உயரத்துல இருக்கிறேன். அப்ப திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுனா திருநங்கையை இழிவுபடுத்துறாங்களா, என்ன இழிவுபடுத்துறாங்களா? அப்ப திருநங்கையோட ஒப்பிட்டு பேசுனா அவங்க கஷ்டப்படுவாங்க. அதாவது அவங்க வந்து இவர்களை ஏதாவது செய்யணும், புண்படுத்தணும், அவங்க வந்து பேச திருநங்கை அப்படின்னு சொல்லி சார்ந்து கருத்துக்கள் பேசும்போது இந்த மாதிரி எதிர்கருத்துக்கள் வரும். அரசியல் சார்ந்து கருத்துக்கள் பேசும்போது இந்த கருத்துக்கள் வரும். அது மாதிரி நம்ம உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற சொல்லும் போது கூட அதுலயும் தேவையில்லாத கருத்துக்கள் என்ன நீங்க பதிவு பண்ணாலும் இந்த அவரு நம்ம
தலைவரோட முதலமைச்சரோட ஃபோட்டோ வச்சு எதுவுமே இருக்காது, வேற எந்த பதிவுமே அந்த பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்லி அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். இருந்து அதிலிருந்து தவறான கருத்து, ஆபாசமான பேச்சு, மிகவும் ஆபாசமான பேச்சு, கொலை மிரட்டல்லாம் பண்ணார் ஒருத்தர். நான் நிறைய என்னை உனக்கு தெரியாது, நான் அவரோட பதிவுக்கு திருப்பி அவரோட கமெண்ட்டுக்கு நான் திருப்பி பதிவு போட்டேன், ரிப்ளை பண்ணேன். திருப்பி அவர் எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாரு, நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணையில் என்ன ஆகுதுன்னா அது ஒரு வாக்குவாதமாக மாறி அவர் கடைசியில் எனக்கு கொலை மிரட்டல் வர்றாரு. நான் நிறைய கொலைகள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ எங்கே இருக்கேன்னு தெரியும், உன்னை நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு. அப்போ இங்கே வந்து நார்மலாக பெண்கள் ஒன்றும் இல்லை, அவங்க மனசில் படுறத கூட சொல்கிறது அளவுக்கு சுதந்திரம் இல்லாத அளவுக்கு ஒரு உறுப்பினர்களை உருவாக்கியிருக்கீங்க. அதனால தான் அவங்கள தற்குறிங்கிற ஒரு கூப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். இப்போ இந்த மாதிரி நீ சொல்கிற வரை என்ன சொல்ல முடியும்? அறிவு சார்ந்த மக்கள் நான் சொல்ல முடியும், தைரியமானவன் நான் சொல்ல முடியும். இப்படி பேசுகிறவன நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். நாங்கள் அதை விரும்பவே இல்லை. தற்குறின்னு என் தமிழினத்தை கூப்பிட்றதுக்கு நான் விரும்பவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு மாஃபியா கும்பலாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்று அவங்கள சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்கணும், அவங்க பொதுவாக சம்மந்தமான வீடியோ இருக்கணும், இல்லை கட்சி ரீதியான சம்மந்தமாக வீடியோ இருக்கணும். இதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நான் இன்னைக்கு என்னோட ஃபோனில் காட்டுறேன், அவ்வளவு எல்லாருமே அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. கமெண்ட் மட்டும்தான் வரும், கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா அப்படியே போனால் மெசேஜில் உள்ள அது உண்மையிலே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல. நீங்கள் இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஏண்டா அப்படின்னு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்ஸ்டாகிராம்ங்கிறது வந்து நல்லதும் நடக்குது, ரொம்ப தவறானதே நடக்குது. இதை தாண்டி ஒரு மனசுக்குள்ள தோணல நவந்து போகணும் அப்படின்ட்டு, அது எது உங்களை உந்தி செல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது நிறைய தலைவர்கள் வந்து சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஐயா காமராசர், நல்லகண்ணு, அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு எதிர்க்கவே இருந்த தலைவர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அதே பாதையில் நாம் தமிழர் சீமான் கூட அதே பாதையில் தான் பயணிக்கிறாங்க. இன்றைக்கி 16 வருடங்கள் தொடர்ந்து அவர் வந்து தோல்வியை தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கான அவதூறுகளை, எண்ணிலடங்கா அவதூறுகள், அதாவது அவரை மட்டும் கிடையாது, அவர் குடும்பத்தை, அவர் குழந்தைகளை, அவர் சார்ந்து இருக்கிறவங்கள, அப்படிங்கிற மாதிரி எண்ணிலடங்கா அவதூறுகள். அவரை மாதிரி ஒரு அவதூறு பெற்றவர் யாருமே கிடையாது. ஆனால் அதில் இருந்தும் அவர் மீண்டு வரார்ல. என் மக்களுக்காக நான் இங்கே நிற்கிறேங்கிறல்ல. இன்றைக்கி நான் வந்து இளநீ கடை வச்சுருக்கேன். இளநீ குடிக்க வர ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க, இளநீ ஐயா நான் விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன், நான் விலை கூட சொல்லி என்ன பண்ண முடியும், நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இளநீ விற்காம தான் போயிடும், அப்போ நாளைக்கு இது வீணாத்தான் போகும். ஏன்னா இளநீ வந்து 2-3 நாளில் வீணாக போயிடும். அப்போ நான் அது தேங்காயா மாறிடணும், தேங்காயை விற்போம்னு சொல்கிற கஸ்டமர்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு புரிதலே இல்லை. அது எங்கேருந்து வருது, எந்த மரத்துலேருந்து வருது, அதுக்கான அது என்ன பண்ணும், என்ன செய்யும், உடம்புக்கு என்ன செய்யணும், எந்த புரிதலுமே இல்லை. அப்போ இங்கே ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் அந்த மக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து வியாபாரம் பண்ணவே முடியாது. எனக்கான மக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் வியாபாரம், எல்லா மக்களுக்கும் தான் நான் வியாபாரம் பண்ண முடியும். அது மாதிரி எல்லா மக்களுக்கும் இப்போ அரசியல் பேசிக்கிட்டு காமராஜ் ஐயா, நல்லகண்ண ஐயாவை இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் இறந்து போயிட்டார், நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். இன்னைக்கு பெருமையாக பேசுகிறோம். ஆனால் அவர் தேர்தல் காலத்தில் நிற்கும் போது தோக்கடித்தவர்கள் தான் நம்ம தமிழர்கள். அப்போ இந்த அளவுக்கு அறிவற்ற சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அறிவற்ற சமூகத்துக்கு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறாது. அது திருப்பி திருப்பி நம்மளை விட்டெறிஞ்ச பந்து மாதிரி நமக்கு திருப்பி திருப்பி தான் வரப்போகுது. அதை நம்ம இது சரிபட்டு வராது அப்படின்னு என் தலைவர்கள் விலகி போகலை. ஐயா காமராஜ் ஐயாவும் சரி, நல்லகண்ண ஐயாவும் விலகி போகல. கடைசி வரை அவங்க சாகும் தருவாயில் கூட அவங்க வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நல்லகண்ண ஐயா இறந்த பிறகும் அவரோட உடலை வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதனால் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்குறணும். இப்போ என்னால் ஒரு ஆள் மாறுவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னால் இப்போ நான் எனக்கு வந்து எல்லாரையும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அதை நினைக்கவும் இல்லை, எல்லாரையும் நான் மாற்றணும்னு நினைக்கவும் இல்லை. நான் என்னோட பின்புலத்தில், நான் ஒரு கிராம பின்புலத்தில் இருக்கேன். எங்கள் மக்கள் எல்லாம், எங்கள் கிராமத்தில் இருக்க பெண்கள் எல்லாமே ஆண்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க நம்ம மக்களுக்கானவங்களா, நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊருக்காக அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஒரே திராவிட கட்சிகள் தான் மேலோங்கி இருக்குது எங்கள் ஊர்களில். போய் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. அது அவ்வளோதான். இப்போ புதுசாக வந்து விஜயோட முகத்துக்காக, கவர்ச்சி முகத்துக்காக, அன்னைக்கு எம்ஜிஆரோட முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க தான் இன்றைக்கி விஜயோட முகத்துக்காக ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வர்றாங்களே தவிர எந்த விழிப்புணர்வும் இல்லை. இவங்களுக்கு சொல்கிறதுக்கும் யாருமே வரலை. சொல்கிற ஒரே ஆளையும்
எதிர்த்து அவருக்கு அவதூறு வச்சு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்போ இன்னைக்கு என்னோட கிராமத்தில் என்னைய பற்றி தவறாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவன் என்ன இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கா, இவளுக்கு என்ன அது நிச்சயமா அதனால வந்து இது இருக்கு. என்னோட அக்காட்ட போய் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உன் தங்கை வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போடுறது ரொம்ப தவறு, இந்த பேசக்கூடாது, ஒரு பெண்ணா வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்கு அடங்காம போகக்கூடாது, வட்டார வழக்கு இருக்கும்ல, நம்ம ஊர் வழக்க வச்சிருக்கு, அந்த பேச்சுகள்ல நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி இது தேவையில்லை. ஆரம்ப காலத்துல ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கெல்லாம் தாண்டியுமே நான் நிக்கிறேன். யாரோ ஒருத்த மாறினா போதும். அன்னைக்கு நான் சாகும்போது என்னை விட்டு ஒருத்தவங்க, இன்னைக்கு உண்மையாகவே எங்கள் கிராமத்துலேருந்து தொழில் பண்ணுற பொண்ணுங்க என்னால் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அவங்களோட தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. அருமை. இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிற குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு தவறான பாதையில் நம்ம செயல்படுத்தவே கூடாது. அவங்கள பெற்றோர்களை தான் அதை தடை பண்ணணும். ஒரு கண்டிப்பு தான் அவங்கள தடுக்குமே தவிர ஆசை வார்த்தைகள் என்றைக்குமே குழந்தைகளை நல்வழிப்படுத்தவே கிடையாது. நம்ம 90களில் இருந்தவங்க 80களில் இருந்தவங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. பெரியமா எப்போவுமே விளக்கமாத்தோடு தான் இருப்பாங்க. ஏதாவது சொல்லப்போனால் அங்கேருந்து விளக்கமாறு பறந்து வரும். அப்படி வளர்ந்த குழந்தைகள் தான். அந்த கண்டிப்பு இருக்க கண்டு தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல களத்தில் இருக்க முடியுது. இன்றைக்கி அந்த கண்டிப்பு இல்லைன்னா இந்த இன்ஸ்டாகிராமை தவறாக பயன்படுத்துகிற எத்தனையோ பேர்களில் ஒருத்தராக நான் இருந்திருப்பேன். இன்றைக்கி சரியான பாதையில் நான் பயணிக்கிறேன்னா இன்றைக்கி என்னோட 2 குழந்தைகளுக்கும் தாயாக அவங்களுக்கும் சரி, என்னோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர். நான் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. என்னோட மாமனார் மாமியார், அவங்களோட அம்மா, நான், என் கணவர், மாமனார் மாமியார் அவங்களோட அம்மா, மாமனாரோட அம்மா, அது போக என் அருகிலே மாமியாரோட குடும்பங்கள், என் நாத்தனாரோட குடும்பங்கள், இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள தான் நான் கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கூட்டு குடும்பத்துக்குள்ள, ஏன்னா இதுவே ஒரு பெரிய மெசேஜ் இவங்களுக்கு சொல்றதெல்லாம். இது நீங்க இந்த சென்னைக்குள்ள நீங்க பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு. ஆமா, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அரந்தமிழ் சார்பா எங்களோட வாழ்த்துக்களை சொல்றேன். நன்றி. நான் வந்து சின்ன வயசுல எனக்கு மலையடிவாரத்துல ஒரு வீடு வேணும் அப்படின்னு கனவுலே இருப்பேன். பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அது இந்த பிரபஞ்சம் கேட்டுச்சா, இந்த இயற்கை என்னை விரும்புச்சான்னு தெரியல. அதே மாதிரி எனக்கு ஒரு வாழ்வியல் அமைச்சு கொடுத்துருக்கு. பல்லாவரம் மலையடி வாரத்தில் தான் என்னோட வீடு. எப்போவுமே பச்சை பசேன்னு தான் இருக்கும். என்னோட சுற்றுப்புறங்களும் என்னை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா என்னோட உறவினர்கள். அதாவது மாமனார் மாமியார்னாலே வந்து அது மருமகளுக்கு தான் அகைன்ஸ்டாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு எங்கள் மாமா வந்து என்னை வாழ்த்தி தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. தங்கச்சி நல்லா பேசிட்டு வா, தங்கச்சின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. தங்கச்சி நல்லா பேசிட்டு வாடா. என்னோட வீடியோஸ் வந்துட்டு வந்தோன்னே முதல்ல பார்க்கறது எங்கள் மாமனார் தான். தங்கச்சி அருமையாக பேசியிருக்கு. இன்னைக்கு என்னோட சுற்றில் இருக்க என்னோட அந்த இன்லாஸ் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறாங்க. இவங்களுக்காகவே நான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் பெருமைப்படுறாங்க. மற்ற நம்ம தூரத்து உறவினர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம சரியாவே இருந்துட முடியாது. ஆனா இவங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு தூண்டுதலா இருக்கிற. இன்னைக்கு என்னோட இன்லாஸோட குழந்தைகள்லாம் என்ன பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வளர்றாங்க. அத்தை இப்படி பண்றாங்க, அத்தை சரியான வழியில போறாங்க, நம்மளும் அதே மாதிரி நம்மளும் செய்யணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம அதுதான் உந்து சக்தியா. அதுதான். இப்ப நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தா என் குழந்தை ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நாளாக நான் கவனிப்பேன். என் குழந்தை ஃபோன் பார்க்குறா, வீடியோ பார்க்குறான்னா அப்போ நம்ம செய்கிறது தான் அவள் கவனிக்கிறா. இப்போ நான் வந்து புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ என் பையன் வந்து கேட்குறான், 4 வயசு பையன் வந்து கேட்குறான், அம்மா என்னம்மா படிக்கிற, புக்காம்மா, அம்மா எனக்கு ஒரு புக்கு கொடுமா அப்படின்னு. அவனுக்கு எதுவுமே வாசிக்க தெரியலனால அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. இதுதான் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க குழந்தைகள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து பெற்றோர்கள் காரணம். அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் வாசிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு அது வந்து மனதில் பதியப்பட்டு அவங்களும் அந்த புத்தகங்கள் வாசிக்கிறதும். இன்னைக்கு 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தையெல்லாம் புத்தகம் எழுதுகிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அவங்க பெற்றோர்கள் தான் காரணம். நான் இன்னைக்கு 35 வயசுல தான் இந்த பாதைக்கு வந்திருக்கேன். ஏன் எனக்கு இவ்வளவு நாள் எனக்கு இது செயல்பட தோணலை அப்படிங்கிறது, ஏன்னா என்னோட சிறு வயது அந்த இழப்பீடுகள் அதுலேயே நான் பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இவ்வளவு நாள் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாலே எனக்கு அழுக வரும். இன்னைக்கு நான் அழுகவே இல்லை. இந்த மெச்சூர்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு இத்தனை காலம் தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு சின்ன வயதுல எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை சரியாக வழிநடத்தியிருந்தா அன்னைக்கே நான் ஒரு பெரிய ஆளாக உருவாகியிருப்பேன். என்னோட கிராமங்களில் நான் வந்து எல்லாரையும் விட ஒரு தனிச்சு செயல்படுவேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் அப்போ வந்து பட்டன் ஃபோன் தான் இருக்கும். ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்னட்ட கொண்டு வருவாங்க. அவளுக்கு தான் வேலை தெரியும், அவ ரோஹினிகிட்ட கொடுத்து வேலை பாருங்க, அவளுக்கு தெரியும் அந்த வேலை அப்படின்னு அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டுருக்கேன். அப்போ எங்கள் அண்ணன்லாம் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரில் போய் வேலை பார்க்க சொன்னால் அதில் படிக்க வச்சா சிறந்து வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எல்லாருக்குமே இருந்துச்சு. எங்கள் பெரியம்மா கூட சொல்லுவாங்க, இந்த MBA MCA மாதிரி படித்து கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிருப்பா அப்படின்னு. ஆனால் அவங்களால படிக்க வைக்க முடியல.
அந்த சூழலில் தான் கிராமத்தில் வந்து ரொம்ப வந்து ஏழ்மை சூழல் தான். அதனால நானும் அதை ஒத்துக்கிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு எனக்கான வாய்ப்பை என் கணவர் இதுக்கு வழங்கி கொடுத்துருக்காரு. அவரோட உந்துதலில் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாரும் சொல்லுவாங்க உன் கணவர்னால தான் நீ வந்து இன்னைக்கு பயணிக்கிற அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லுவார், என்னால் கிடையாது, உனக்குள்ள அந்த விதை இருக்கு, உனக்கு அந்த திறமை இருக்கு. இப்போ நான் சொல்றதுனால அம்மா போய் இந்த மாதிரி பேச முடியுமா, அப்பா போய் இந்த மாதிரி பயணம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உனக்குள்ள அந்த விதை இருக்கிறனால தான் நான் சொல்றதுனால நீ செயல்பட முடியும். அப்படிங்கிறதே குழந்தைகளுக்கு நம்ம இன்னைக்கே அறிவுறுத்தணும். இன்னைக்கே நம்ம படிக்கணும். நம்ம புத்தகம் எடுத்து ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. ஒரு நம்மாழ்வார் புத்தகத்தை கூட படிங்க. அவ்வளவு அழகா நம்மளை இயற்கையையும் நம்ம மண் சார்ந்தும் அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. அதை படிங்க. ரொம்ப வந்து நீங்கள் எடுத்தோன்னே ஃபிலாசபிலாம் படிக்க வேணாம். நார்மலான கதைகளை, மக்களுக்கு தேவையான கதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தகம் பார்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அரிதாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் யாருமே இப்போ புத்தகங்கள் படிக்கிறதே கிடையாது. பள்ளி புத்தகத்தோடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஃபோன்லேயே எல்லா நியூஸும் வந்துடுது, அதிலே எல்லா நியூஸையும் பார்த்துக்கலாம். டிவி கூட யாருமே பார்க்கறது கிடையாது. எல்லாரும் ஃபோன்லேயே நியூஸ் பார்க்குறாங்க. அப்போ ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். அப்படிங்கிறது ஃபோனுங்கிறது உடல் கண்ணுக்கும் மிகவும் கெடுதி, மனதுக்கும் அது ரொம்ப கெடுதி. நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபோன் பார்த்து யூடியூப் பார்த்தா கூட இப்படி தள்ள தோணும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளை அது அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அப்போ நம்ம குழந்தைகளை வந்து நம்ம சரியான வழி நடத்தணும். ஃபோன் பார்க்காத அப்படின்னுங்கன்னா முதல்ல நீ செய்யணும். அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை மாறுமே தவிர, நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் செய்யாத போது அந்த குழந்தை மாற போகிறதே கிடையாது. அவங்கள நல்ல ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்துங்க. மாலை நேரங்களில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் விளையாட விடுங்க. ஸ்போர்ட்ஸ்னால் நீங்கள் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மாலை நேரங்களில் கூட்டிகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் விளையாட விட்டால் கூட அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதை செய்யணுங்கிறது தான். அது மாதிரி இந்த இளைஞர்களுக்கும் காரணமே நம்ம பெற்றோர்கள் தான். இளைஞர்கள் இன்னைக்கு தவறான வழியில் போகிற காரணமே ஏன்னா இந்த 50-60களில் இருந்த எம்ஜிஆரை செலக்ட் பண்ணவங்க தான் இன்னைக்கு விஜய், அவங்களோட பிள்ளைங்க தான் விஜய் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அவங்க சரியான தலைவர்களை, காமராஜர் ஐயாவையோ இல்லை நல்லகன் ஐயாவையோ சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தைகள் சரியான தலைவர் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க எந்த கவர்ச்சிக்கு பின்னாடி போனாங்களோ அதே மாதிரி இந்த பிள்ளைங்களும் அதே கவர்ச்சிக்கு பின்னாடி போறது இவங்களும் விரும்புறாங்க. இப்ப இவங்க அதை வந்து இவங்க தடுக்கலைல, நீங்க அது செய்யறது தவறுப்பா. இவங்க ஒரு கட்சிக்கு, திராவிட கட்சிகள் பின்னாடியே பயணிச்சாங்க இவ்வளவு நாள். இப்போ அந்த திராவிட கட்சியை தடுத்துட்டு இன்னொருத்த வந்துட்டு நிக்கிறான்னு அந்த பையன் வந்து சொல்றாப்ல, அம்மா நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா நான் ஒரு கட்சியில பயணிக்கிறேன், நான் ஒரு கொள்கை கொண்டிருக்கேன், அந்த கொள்கை ரீதியாக தான் நான் பயணிப்பேன், அவர் யாரு, அவருக்கு கொள்கையே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலையே. இந்த கவர்ச்சியை விட்டுட்டு புதுசாக ஒரு கவர்ச்சி வருதுன்னு மாறி இருக்கீங்க. அப்போ நீங்கள் கொள்கை ரீதியாக பயணிக்கல. நிச்சயமா இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாகவும் பல தகவல்களை நீங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நல்ல நோக்கம் நிறைவேறக்கும் உங்களோட எல்லா எண்ணங்களும் சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். அருந்தமிழ் நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.